6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்ததில ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் 15 கோடி லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அது பற்றி கூட யாரும் வாய் திறக்கவில்லை. அது மட்டுமல்ல, பொதுப்பணித்துறையில தொடர்ந்து 30% ஊழல் நடக்கிறது. ஒவ்வொரு பொதுப்பணித்துறை வேலைக்கும் 30% லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று நாங்கள் பொறியாளர் லஞ்சம் வாங்கியதை சிபிஐ ஆனது கையும் களவுமாக பிடித்த உடனேயே புதுச்சேரி மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறையில இமாலய ஊழல் நடைபெறுகிறது என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் இன்று மிகப்பெரிய போராட்டம், மரியாதைக்குரிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக நாங்கள் சென்றோம். ஆனால் காவல்துறையினுடைய அராஜகம் எங்களை அவர் வீட்டு பக்கம் நெருங்க விடவில்லை. இது புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில ஹிட்லர் ராஜ்யம் நடைபெறுகிறது. ஜனநாயகமாக எங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியவில்லை. ஜனநாயக முறையில நாங்கள் போராட முடியவில்லை. மக்கள் குறைகளை பேசுவதற்கு கூட இவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு போடுகிறார்கள். காவல்துறையை ஏவி விட்டு எதிர்கட்சிகளை முடக்குகின்ற வேலையை பார்க்கிறார்கள். சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய குரல் வலை நெரிக்கப்படுகிறது. வெளியில எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் திட்டமிட்டு காவல்துறை அமைச்சரால் பழிவாங்கப்படுகிறார்கள். புதுச்சேரியில் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில நடக்கிற ஊழல்கள், கலால் துறையில் ஊழல், கல்வித்துறையில் ஊழல், பத்திரப்பதிவு துறையில் ஊழல், பட்டா மாற்றுவதில் ஊழல், அங்கன்வாடி பிள்ளைகளுக்கு பொருட்கள் வாங்குவதில் ஊழல், முட்டையில் ஊழல் என்று ஊழலே ஊழல் இருக்கின்ற மாட்டுத் தீவனம் வாங்குகிற ஊழல் இருந்து அனைத்து ஊழலையும் மக்கள் மத்தியில் கொண்டு கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் கொண்டு சென்று கூட என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை. அதற்கான பதிலை முதலமைச்சரோ சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களோ அதற்கு பதில் சொல்லவில்லை.